வணக்கம் உறவுகளே, உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், இருங்க பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இது வந்துங்க யாரோ சாப்பிட்டுட்டு இங்கே போட்டு போயிருக்காங்க. நான் சாப்பிட வேண்டான்னு சொல்லலைங்க. நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு கேட்பாங்க. சாப்பிட்டா உங்கள் வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லுவேன். இல்லைன்னா பாருங்கள், அதை அந்த எரிக்கிறோம் இல்லைங்களா, அதில் போட்டு விடுங்க, நான் எரிச்சிக்குவேன்னு சொல்லுவேங்க. இது நேற்று நைட்டு யாரோ பார்த்த வேலைங்க. இந்த குடிகார குப்பனுங்க தான் இந்த மாதிரி வேலையை செய்வாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி கீழ்த்தரமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படித்தான் நான் சொல்லணும், எனக்கு வேறு வழி தெரியல. என்ன ரீசன்னா, தோப்புக்குள்ளே இருக்காங்க, மாடு இருக்கும், ஆடு இருக்கும், கோழி இருக்கும். இதெல்லாம் வந்து அதெல்லாம் சாப்பிட்ட பாருங்கள். பிளாஸ்டிக்கு இருங்க பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்படி போட்டு போயிட்டாங்கன்னா மாடு, ஆடு, கோழி ஏதாவது ஒன்றும் இல்லைங்க. நம்ம வளர்க்குற இதில் இருக்கிற இந்த மிச்சத்தை சாப்பிட்றதுக்கு நம்ம பைரவர், நம்ம ரோலெக்ஸே சாப்பிட வந்தானா என்னங்க ஆகிறது? எத்தனை பேர் எத்தனை வீடியோ போட்டாலும் சரிங்க, இந்த மாதிரி திருந்தாத ஜென்மங்கள் இன்னும் நிறையா இருக்கிறாங்க. நான் பேசுனது தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு என்னை எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இது நான் இப்போ மாடு இங்கே அவுத்துட்டு வரணுங்க நான், இல்லைங்களா. பாருங்கள், இந்த பதவியில் தான் நான் கொண்டு கட்டலான்னு கூட்டிகிட்டு வரலான்னு பார்க்குறேன். இவ்வளோ இருக்குதுங்க. இது நான் அதை பாருங்க, அந்த குப்பைமேட்டில் தள்ளி 4 ஓலையை போட்டு தீ வச்சுட்டு தாங்க நான் மாட்டை கொண்டு வந்து கட்டணும். நான் சொன்னது தப்பாக சரியான்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.